கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்து எவ்வளோ அன்பான தேவன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன். எனக்கு ஜீசஸ் அப்படிங்கிற பேர் ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். ஜீசஸ் அப்படிங்கிற பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யார் ஜீசஸ் பற்றி பேசினாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பேரில் ஒரு அட்ராக்ஷன்னா ஒரு பாசம், நேசம், அன்பு இப்படியெல்லாம் இருக்கும். அப்போது எனக்கு ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர் நம்ம ஜீசஸ்னு வைப்போம். அப்புறம் ஏதாவது ஒன்று எழுதணுன்னா பாஸ்வேர்டு, மெஜாரிட்டி பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே ஜீசஸ்னு போட்டு தான் பாஸ்வேர்ட்ஸ் வைப்போம். அது மெயில் பாஸ்வேர்டாக இருக்கட்டும், எந்த பாஸ்வேர்டாக இருக்கட்டும், இப்படி தான் மெஜாரிட்டி நம்ம வைப்போம். எஸ்பெஷலி நான் வைப்பேன். முக்கால்வாசி ஆட்கள் அப்படி தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசண்டாக நம்ம ஊழியத்துக்கு ஆண்டவர் ஒரு டேப் நமக்கு கொடுத்துருக்குறாரு. அந்த டேப்பில் கூட பார்த்திங்கன்னா ஜீசஸ் இஸ் கிங் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். அந்த டேப்னுடைய லாக் ஸ்க்ரீன் அண்ட் ஹோம் ஸ்க்ரீன் ரெண்டுத்துக்குமே அதை போட்டிருந்தேன். அதனால் அப்போது நான் அதை போட்டு முடிச்சிட்டதுக்கப்புறம் நான் சொல்லிகிட்டு இருந்தேன், ஜீசஸுங்க பேரை கேட்டாலே எவ்வளோ ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ ஆண்டவர் எனக்கு உடனடியாக ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு, உனக்கு ஜீசஸுங்கிற பேரை கேட்டால் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய பேர் சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் சாத்தானுடைய பிள்ளைகளுக்கு இந்த பேரை கேட்டாலே பிடிக்காது அப்படின்னு சொல்லி உடனே ஒரு ரிப்ளையை கொடுக்குறாரு. அப்போது நான் நிறைய அப்சர்வேஷன் பண்ணது உண்டு. ஜீசஸின் பேரை கேட்டாலே அப்படியே எரிச்சல் அடைகிறவங்க இருக்கிறாங்க, எரிஞ்செறிஞ்சு விழுறவங்க இருக்கிறாங்க, எரிச்சல் அடையிருக்கிறாங்க. அது ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற டிமோன்ஸ், அவங்களுக்குள்ளே இருக்கிற சட்டானிக் பொசஷன், அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஈவில் ஸ்பிரிட்டு இப்படி ஒரு ரியாக்ஷனை கொடுக்குது. சரிங்களா? அப்போது ஆண்டவர் ஒரு டிஃப்ரென்ஷியேஷன், நான் சொன்ன அடுத்த நிமிஷமே ஒரு டிஃப்ரென்சியேஷன் ஆண்டவர் ஒரு கம்பேரிசனை கொண்டு வந்தார். என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்கும், என்னுடைய பேரை கேட்க பிடிக்கும். ஆனால் சாத்தானுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய பேரை கேட்டால் பிடிக்காது. அது பார்த்திங்கன்னா பிறவிலிருந்தே கிறிஸ்துவ குடும்பத்திலேயே அப்படின்னு இருக்கிறவங்களுக்கே கூட ஜீசஸ் அப்படி சும்மா பெயர் கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் ஜீசஸ்னு பேரை கேட்டாலே அவங்களுக்கு ஒரு சில பேர்களுக்கு எல்லா சேனலும் டிவியில் வைப்பாங்க, எல்லாம் பார்ப்பாங்க. டிவி பார்க்குறது சாத்தானை ஆராதிக்கிறது ஒன்றுன்னு சொல்லிட்டோம். ஆனால் டிவி எல்லாம் பார்க்க பிடிக்குமே தவிர, ஆனால் ஜீசஸை குறித்து அந்த டிவியில் வச்சு கேட்போம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. ஜீசஸ்ன்னு சும்மா சர்ச்சுக்கு போவாங்க வருவாங்க, ஆனால் ஜீசஸ்னு பேரை கேட்டாலே அவங்களுக்கு அலர்ஜி. அப்போ அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த டிமோனிக் பொசஷன், சாத்தான் பிடிச்சு வச்சுருக்கிற அந்த காரியத்தினால தான் அவங்களுக்கு அந்த பேர், ஏன்னா இட் வில் டிஸ்டர்ப் தி டிமோன்ஸ் இன் தி அவ்வளோ பவர்ஃபுல் பேர், அவ்வளோ பவர்ஃபுல். ஓப்பனாக சொல்கிறேன், நம்ம எந்த பேரை வச்சு நம்ம பிசாசை விரட்டுறோம்? இன் த நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். In the name of Lord Jesus Christ. In the name of Lord Jesus Christ na it should go outside of the body. அது அந்த உடம்பை விட்டு வெளில போய் தான் ஆகணும். அப்போ அந்த பேருக்கான உன்னத தன்மையை பாருங்கள், அந்த பேருக்கான வல்லமையை பாருங்கள். ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னும் பொழுது அந்த பேருக்கான மதிப்பை பாருங்கள். அப்போது இந்த பேர் நான் நிறைய முறை நான் அதை உணர்ந்திருக்கேன். அந்த பேரை கேட்டாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நமக்கு. ஓ ஜீசஸ், அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் கூட ஜீசஸை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தான், பிள்ளைகளை பார்த்தா தான் நமக்கே பிடிக்கும். ஜீசஸை வெறுக்கிற பிள்ளைகளை பார்த்து நம்ம பேசுறதுக்கே நமக்கு தோணாது. ஜீசஸை பிடிக்கிற பிள்ளைகளை, ஜீசஸை அதிகமாக நேசிக்கிற பிள்ளைகள் கிட்ட தான் நம்மளே பேச தோணும். அந்த மாதிரி நான் என்னுடைய கேரக்டரை நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ரீசண்ட் இதில் பார்த்திங்கன்னா ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தைகளை எனக்கு கொடுக்கும் பொழுது, அப்போது சாத்தானுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய பேர் பிடிக்காது அப்படின்னு அவரே சொல்லும் பொழுது, அப்போ அது எந்த அளவுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குது பாருங்கள்.
அப்போது எவ்வளோ எரிச்சல் அடைகிறான் அந்த சாத்தான். ஜீசஸோட பேர் எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுது, இரிட்டேஷனை கொடுக்குது அவனுக்குன்னு பாருங்கள். ஏன்னா உலகத்தின் ஒளி அவர் தான். இப்போ பாருங்கள், இருள், ஒரு ரூம் வந்து இருட்டாக இருக்குது, பயங்கரம் இருட்டு. அந்த ரூமில் ஒரு சுவிட்ச் ஆன் பண்ண உடனே டியூப் லைட்டோ பல்போ எரியுதுன்னா அந்த இருளே மறைஞ்சு போயிடும். இதே ஒரு பிரகாசமான ஒரு ரூம் இருக்குது, டியூப் லைட் எரியுது, பல்ப் எரியுது, எல்லாம். அதில் ஒரு இருளை செலுத்தினா பிரகாசம் இருக்கிற பிரகாசம் இருக்கிறதான் இருக்குமே தவிர இருள் அதோட போய் சேராது. ஆனால் அதே இருட்டு ரூமில் நீங்கள் பல்பை போட்டால் இருட்டு மறைஞ்சு போய் பல்பு எரிய ஆரம்பிச்சிடும், பிரகாசத்தை கொடுக்கும் அந்த ரூமுக்கு. ஸோ அப்போது இருளை போக்க தான் வெளிச்சம் வருதே தவிர வெளிச்சத்தை போக்க இருள் வரவே முடியாது. இது பேசிக் ஒரு ஐடியா. அதனால தான் உலகத்தின் ஒளியாகிய இயேசு இந்த இருளுக்குரிய காரியம், இருள் எங்கே இருக்கோ அங்கே போகும்பொழுது அந்த இருளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, ஜீசஸுங்கிற பேரை கேட்டாலே டென்ஷன் ஆகுறது, அப்படியே ஒரு மாதிரி பண்ணுறது, ரியாக்ட் பண்ணுறது, இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது அவங்களுக்குள்ள டிஸ்டர்ப் ஆகிற அளவுக்கு எவ்வளோ விசேஷமான பெயர் இந்த ஜீசஸ் அப்படிங்கிற பெயர். ரீ ஷதனித்து நாதி நூத்தரா ரீ ஷதனித்துனா, அதாவது ஜீசஸுங்கிற பெயர் எவ்வளோ டிஸ்டர்பன்ஸை கொடுக்குது. அப்போ எவ்வளோ வல்லமையுள்ள அவர், என்ன டைமென்ஷனில், என்ன ரேங்கிங்கில் டாப் மோஸ்ட் சீட்டட் அபவ் ஆல் தி பிரின்சிபாலிட்டிஸ் அண்ட் பவர்ஸ்ன்னும் பொழுது எப்படி ஒரு வெயிட்டேஜ், ராஜாதி ராஜா அவரை பார்த்து நடுங்கினாலும் அவன் கேப் கிடைக்கும் போதெல்லாம் அப்படியே வர்றது, கேப் கிடைக்கும் போதெல்லாம் ஏதாவது கேப் கிடைக்குமா அப்படின்னு வர்றது. எத்தனை நோஸ்கட் வாங்கினாலும் அவன் வரான். ஆனால் ஜெயிக்கிறது யார்? ஜீசஸ் தான் ஜெயிக்கிறாரு. கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. கர்த்தர் நம்மோடு கூட இப்படிப்பட்டதான பேச்சுவார்த்தைகளை பேசும் பொழுது எவ்வளோ ஒரு ரியல் ஒரு க்ளோஸ்னஸ் கொடுக்குது பாருங்கள். நான் சொன்ன அடுத்த நிமிஷமே அவர் ரிப்ளை பண்ணுறாரு. அப்போ எவ்வளோ ஒரு க்ளோஸ்னஸ் கொடுக்குது. கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. எல்லாரும் இந்த ஒரு க்ளோஸ்னஸை, இந்த ஒரு நெருக்கத்தை அனுபவிக்கணும்னு நான் வந்து உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறேன். இந்த ஒரு நெருக்கத்தை நீங்களும் அனுபவிக்கணும், இதனுடைய மகத்துவத்தை நீங்களும் புரிஞ்சிக்கணும், பலருக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. ஜீசஸ்னு பேரை கேட்டாலே ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் ஒரு ரிப்ளை கொடுக்குறாருன்னா எந்த அளவுக்கு நான் சொன்னது அவருடைய இருதயத்தை தொற்றுக்குன்னு மட்டும் பாருங்கள். அவர் நமக்காக இருக்கிறவருங்க. நம்ம அப்பா கிட்ட நம்ம ஆசையாக பேசும்போது, பாசமாக பேசும்போது அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார். அந்த சந்தோஷம்தான் நம்ம கொடுக்கணும், சரிங்களா? பட் நிறைய பேர் அவர்கிட்டருந்து சந்தோஷத்தை மட்டும் வாங்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்க மாட்றாங்க. அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்து பாருங்கள், அவர் உங்களை சந்தோஷமாக வச்சுக்குவாருங்க. கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. கர்த்தர் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை ஆண்டவர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். அவர் சொல்லாததை நான் சொல்ல போகிறது கிடையாது, அவர் சொன்னதை தான் அவங்களுக்கு நான் கம்யூனிகேட் பண்ணுறேன். எப்போவுமே அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் கம்யூனிகேட் பண்ணுறேன். அந்த கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலுகி பெருக செய்வார். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. கர்த்தர் கொடாக்கொடி நன்றி.